கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல்லொன்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. மனசுக்குள்ள ஒரு சொல் தேக்கி வைக்க வைக்க அதுக்கு பவர் அதிகம். அதை சொல்லிட்டோம்னா போச்சு. அதனால தான் ஒரு பெண்ணுக்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசில் அந்த லவ் இருக்கிற வரைக்கும் சுகமாக இருக்கும். அந்த பிள்ளைய பார்க்க பார்க்க எப்படா சொல்ல போகிறான், பக்கத்தில் போய் சொல்லலாம்னு வாயை திறப்பேன். நீங்கள் அது நல்லா இருக்கீங்களா, இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, அப்போ வர்றேங்க அப்படின்ட்டு போயிடுவேன். இது மாதிரியே ஒரு 6 மாதம் ஓட்டிடுவேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க அப்படியானா அந்த பிள்ளை ரொம்ப ஆசையாக பார்க்கேன், என்னமோ சொல்ல போகிறான் போல இருக்குது. அதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ சொல்ல போகிறான் போல இருக்குன்னு. என்னது சொல்லணும், உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு. இதை நேற்றே நான் சொல்லிட்டேன். அப்படியா, சொல்லிட்டீங்களா, அப்போ நான் வர்றேங்க அப்படின்னு. இவன் சாக வரைக்கும் லவ்வே பண்ண மாட்டான். ஏன்னா காதல் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எவன் உண்மையான காதலை பளிச்சுன்னு சொல்லால் வெளிப்படுத்துகிறானோ அவன் சக்ஸஸ் ஆயிடுவான். சரியான நேரத்தில் சொல்லிட்டான்னா அந்த காதலுக்கு மரியாதை கிடச்சிடும். அதனால தான் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லைன்னாரு கண்ணதாசன். மனதில் இருப்பதை வெளியில் சொல்வதற்கு ஒரு அருமையான வழி எதுன்னா பேச்சு தான். அது நல்ல பேச்சாக இருக்கணும். நல்ல பேச்சு உள்ளவர்கள் நல்ல செயல்களை செய்வார்கள். நல்ல பேச்சு இல்லாதவன் கண்டிப்பாக அவன்கிட்ட நல்ல செயல்கள் வரவே வராது. காலையில் குட் மார்னிங் சொல்கிறப்ப சில பேர் அந்த குட் மார்னிங்கே எப்படி ரிசீவ் பண்ணுவான்னு தெரியுமா? குட் மார்னிங் சார், குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். குட் மார்னிங், குட் மார்னிங். இதெல்லாம் 40 வயசுக்கு மேலே தாண்டாது. குட் மார்னிங்க்கே ப்ரெஷர் 420 போகுதுன்னா இவரை எவ்வளோ நாளைக்கு வச்சு அந்த அம்மா பண்ணி அடிக்க. குட் மார்னிங் சொல்கிறதே எதுக்குன்னா ஒரு மன மகிழ்ச்சிக்காக தான். அன்றைய காலை பொழுதுலேருந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது புத்தகங்களா, பெத்தவங்களா, மற்றவங்களா? மனிதர்களால் மனிதர்களுக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் திருக்குறள். அந்த புத்தகத்தை யாராலே மறக்க முடியுமா? ஐயா, 1330 குறள் இருக்குது. எல்லாத்தையும் என் வள்ளுவ தாத்தா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு குறளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா. அந்த குறளுக்கு பின்னாடி ஒருவருடைய வாழ்க்கையே இருக்குது தெரியுமா? அந்த குறள் தான் 6 6 6 என்னும் எண்ணிய அங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் என்னும் 666வது வள்ளுவர் குறள் நீ ஏறு, வாழ்க்கையில் நீர் பெறுவாய் பல பேரு. இது மணியின் கவி மட்டுமல்ல, நீங்கள் கடைபிடித்தால் ஒவ்வொருவரும் வாழ்க்கை மணிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, ஈரோடு புத்தக திருவிழாவில் முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் அவர் வாய்மொழியால் நான் சொல்ல கேட்டது, இளைஞர்களிடத்திலே கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்று இளைஞர்களை வழி நடத்திட்டு இருக்கிறார் இல்லையா? என்ன கனவை சொல்றாரு? 20 வல்லரசு கனவை சொல்லிட்டாரு. அவர் எப்படி வழி நடத்துறார் இளைஞர்களை? அங்கதான் நிற்கிறார் எம் பெருந்தகை. தூங்கும் போது காணும் கனவை பற்றி அவர் சொல்லவில்லை, நம்மை தூங்க விடாமல் செய்யும் கனவை பற்றி தான் அவர் சொல்கிறார். ஆக அவர் தந்த அக்னி சிறகுகள் தந்த அப்துல் கலாம் ஐயாவே எங்களை போன்ற இளைஞர்களின் புத்தகம் தானே. அதை படிக்க நாம் எப்படி மறுக்கலாம்? அது மட்டுமா, நூலை பற்றி பேசும் பொழுது ஒரு நூல் மனிதனுக்கு ஆடையாகி மனிதனின் மானத்தை காக்கிறது. ஒரு நூல் இன்னொரு நூல் புத்தகமாகி மனிதனின் அறியாமை என்னும் இருள் விளக்கி அவனுக்கு அறிவு என்னும் ஒளி பாய்ச்சி மனிதனின் வாழ்வை மேன்மையை உயர்வடைய செய்வது ஒரு புத்தகம் தானே. நூலகம் இல்லாத வீடு சாளரம் இல்லாத வீடு, நூலகம் இல்லாத வீடு உயிரே இல்லாத உடம்பு. நீ இன்று தலை வணங்கி தலை குனிந்து நூலை படிக்க தயங்காதே.
தலைவணிந்து தலை குனிந்து நூலை நீ இன்று நீ படித்தால் நாளை நீ சபைகளிலே தலை நிமிர்ந்து நிற்பாய். அந்த சபையே உன்னை அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் நீ நிற்பாய். கல்கி அவர்கள் தந்த சுவடுகளில் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, வள்ளுவர் தந்த சுவடாம் திருக்குறள், இளங்கோ தந்த சுவடாம் சிலப்பதிகாரம், தொல்காப்பியர் தந்த சுவடாம் தொல்காப்பியம். அத்துணை எழுத்தாளர்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது இல்லை. அவர்கள் மறைத்தாலும், பெற்றோர்கள் மறித்தால் 6, 10, 13, 14 ஒரு வருட சடங்குகளோடு முடியும். மற்றவர்கள் மறித்தால் கேட்கவே வேண்டாம், ஒரு நாள் தான். ஆனா இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் மறித்தாலும் அவர்கள் எழுதிய நூல்கள் இன்றும் நம்மிடத்தில் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியுமா, மறக்க முடியுமா? ஐயா, என் கவிஞன் சொல்றான், எப்படிப்பட்ட நூலை படிக்கணும்? எல்லா நூலையும் நீ படிக்கக்கூடாது. எப்படிப்பட்ட நூல்களை நீ படித்தால் வாழ்க்கையில் நீ மேன்மை அடைவான்னு ஒரு கவிஞனை வழி நடத்துறான். சில நூல்கள் மலைகள் பார்க்கலாம், ஆனால் பெயர்க்க முடியாது. சில நூல்கள் சாலையோர பெண்கள் ரசிக்கலாம், பின்பற்றக்கூடாது. சில நூல்கள் கண்ணாடி மாதிரி நித்தம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சில நூல்கள் பணம் மாதிரி என்றும் பையில் வைத்திருக்க வேண்டும், தக்க தருணத்தில் கையிலும் வைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நூல்களை வாசகர்களாகிய நாம் முதலில் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி படித்தால் வாழ்க்கையின் மேன்மை என்பது உறுதி. நிச்சயமா அந்த புத்தகம் நடிகர்கள் நடிகைகளின் படங்களை பாக்கெட்டில் வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் திருக்குறள் புத்தகத்தை பாக்கெட்டில் வைத்திருக்கும் மணிகண்டனுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்து. ஐயா, உங்க இடத்துல ஒரு கேள்வி, நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. நான் தெரியாம இடையில பேசிட்டேன். இந்த இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சார், கேளுங்க. என்னன்னா பதில தேடணும்னா என்ன வழிகாட்டுற புத்தகமா நீங்க இருக்கீங்களா? அப்ப நான் கேட்காம எப்படி இருக்கிறது? கேளு. அந்த விஷயத்துக்கு என்னவா வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு பொருளா வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பொருள் எதா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த பொருளை திருட முடியாது. அதை தீயில அழியாது, காத்துல பறக்கவும் பறக்காது, நீர்ல மூழ்காது. அது என்ன? அது என்ன? அதுதாங்க கல்வி எனும் அறிவு. அக்காலத்திலே படிக்காத மேதையாம் கல்வி கண்டிருந்த காமராசர், காரோட்டும் முதலாளி மகனுக்கு மட்டுமா கல்வி? இல்லை இல்லை, ஏரோட்டும் தொழிலாளிக்கும் எட்டும் எட்டட்டும் கல்வி என வேருக்கு நீரூட்டும் செயலாக நமக்கு சோறூட்டி தந்தாரையா கல்வி. அப்படிப்பட்ட கல்வி, அறிவு என்ற கற்பனை அந்த காலத்தில் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த புத்தகத்தை எடுக்காம இங்க பேசுவேனா? ஏங்க, நீங்க எல்லாரும் இப்படி பேசுறீங்களே, அந்த கல்வி அறிவில்லைன்னு இங்க உட்காந்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. மாணவர்களோட முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது பெத்தவங்க தாயா. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. என்னை 10 மாசம் கருவுல சுமந்து பெத்தெடுத்த எங்க அம்மா, நான் பொட்ட பிள்ளையா பிறந்துட்டேன்னு சொல்லி எனக்கு கள்ளிப்பாலை கொடுக்காம தாய்ப்பாலை கொடுத்து வளர்த்ததுனால தான் நான் இந்த இடத்துல இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கேயா. ஆனா என்னுடைய தானை தலைவர் கலைஞர் தமிழ் பாலை ஊட்டி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு தமிழகத்துல தமிழனா இருக்காயா. இன்னைக்கு என்னை எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு கரைகோடி கிராமத்துல பிறந்து கல்வியோட வாசமே இல்லாத ஒரு ஊர்ல வளர்ந்து, சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல, விவசாய கூலி வேலை செய்யற குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேயா. அது மட்டும் இல்ல, பொதுவாக கிராமத்துலலாம் சொன்னாங்க, பொட்டப்பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னா முதல்ல கட்டி கொடுக்குற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் இதுல விதிவிலக்கு கிடையாது, என்னையும் சொன்னாங்க, அந்த மற்றவங்களாம் சொன்னாங்கய்யா. 4 வருஷம் 4 லட்சம் போட்டு படிக்க வைக்கிறதுக்கு
4 காசு பணத்தை சேர்த்து கட்டி கொடுக்கிற வழிய பாருன்னு சொன்னாங்க அந்த மத்தவங்க. ஆனா என்னுடைய பெத்தவங்க என்ன தெரியுமாயா சொன்னாங்க? என்னுடைய மகள் வெறும் புத்தகத்தை மட்டும் படித்து வரலாறு பற்றி பேச பிறந்தவள் அல்ல, வரலாறே பேச பிறந்தவள்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல இளம் நாவலர்ங்கிற ஒரு விருதோட நின்னு பேசிட்டு இருக்கேனா. இந்த இன்ஜினியரை உருவாக்கியதும் இந்த இளம் நாவலரை உருவாக்கியதும் ஒரு பெத்தவங்க தானையா? இதை உங்களால மறுக்க முடியுமா? ஐயா, இன்னைக்கு எல்லாருமே ஆசிரியர்கள்னு சொல்றாங்க. நான் உங்கள்ட்டெல்லாம் ஒன்று கேட்குறேன், உங்களுடைய வகுப்பறை யாரெல்லாம் முட்டாள் என்று சொன்னது தெரியுமா? எடிசனை முட்டாள் என்று சொன்னது அவர்தான். எதிர்காலத்தில் 2001 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். ஃபெடல் காஸ்ட்ரோவை முட்டாள் என்று சொன்னது அவர்தான். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக செயல்பட்டார். பெஞ்சமின் பிராங்க்லினை முட்டாள் என்று சொன்னது அவர்தான். இடிதாங்கியை கண்டுபிடித்தார். கலீலியோவை முட்டாள் என்று சொன்னது அவர்தான். உலகம் உருண்டைங்கிறதை கண்டுபிடிச்சாரு. இருந்தாலும் தேரவே மாட்டான் சொன்ன விவேகானந்தர் தான் இன்னைக்கு இளைஞர்களோட எழுச்சி நாயகனா இருக்காருன்னு சொன்னா, மற்றவங்களால கைவிடப்பட்டவங்களோ இன்னைக்கு பெத்தவங்களால தானே முன்னுக்கு வந்திருக்காங்க. ஐயா, எந்த ஆசிரியராவது சொல்லுவாங்களா என்னுடைய மாணவ மாணவிகளின் முயற்சி வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக நான் பாடுபடுறேன், எனக்கு சம்பளம் தேவையில்லைன்னு எந்த ஆசிரியராவது சொல்லுவாங்களாயா? ஆனா என்ன பெத்தவங்க சொல்வாங்க, நான் தான் வெயில்ல கஷ்டப்படுறேன், ஆனா நீயாவது ஏசில வாழணும்னு சொல்லி தன்னோட ரத்த துளி ஒன்னொன்னையும் வியர்வை துளியா இந்த மண்ணில சிந்தி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்புறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறதும் அந்த பெத்தவங்க தானையா? மாணவர்களோட முன்னேற்றத்தை தீர்மானிப்பதுல புத்தகங்களையும் பெத்தவங்களை விட மத்தவங்களே பெரிதும் துணையா இருக்கிறாங்கன்னு நான் பேச வந்திருக்கிறேங்க ஐயா. மாணவர்கள்னு சொல்லும் போதே நம்ம பெத்தவங்களை விட்டு ரொம்ப தூரம் வந்துடுறேங்க ஐயா. பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூட அனுப்பின உடனே பெத்தவங்களோட பொறுப்பெல்லாம் ஆசிரியர்கள் மேல இறக்கி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்மளோட லட்சியம் என்ன, நம்ம வாழ போற வாழ்க்கையோட பாதை என்ன அப்படிங்கறத தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை படிப்படியா மத்தவங்களை சார்ந்தே இருக்க வேண்டியதா இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், மாணவர்களோட முன்னேற்றத்தை தீர்மானிப்பதுல பெரிதும் துணையா இருக்கிறதே மத்தவங்களேன்னு. ஐயா, நான் இங்க மத்தவங்கன்னு சொன்னது முதல்ல நம்மளோட ஆசிரியர்களை, ரெண்டாவது பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு இருக்க சாதனையாளர்களை. இத நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு முன்னால சாதிச்சுட்டு இருக்க சாதனையாளர்களை முன்னுதாரணமா எடுத்துட்டு தன்னம்பிக்கையோட கடினமா உழைச்சா நம்மளும் பெரிய சாதனையாளரா வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சரியான முறையில போதிச்சு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறதே நம்மளோட ஆசிரியர்கள் தாங்கய்யா. ஐயா, இன்னைக்கு எல்லா பெத்தவங்களும் பெரிய அறிவாளியாகவோ நமக்கு எல்லா ஞானத்தையும் கத்துத்தரவங்களாகவோ அமையறதில்லை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குதுங்க ஐயா. ஏன்னா எல்லா பெத்தவங்களும் எல்லா வசதி இருக்கிறவங்களாவும் இருக்கிறது இல்ல. பண வசதி மட்டும் இல்லாம எல்லா துறையிலும் அறிவு உள்ளவங்களாவும் இருக்கிறது இல்ல. அதனால ஒருத்தருக்கு ஓவிய வரைய நல்லா வந்தா ஓவிய ஆசிரியர்கிட்ட கத்துக்கலாம், பாட்டு பாட நல்லா வந்தா பாட்டு வாத்தியார்கிட்ட கத்துக்கலாம், நடனம் ஆட நல்லா வந்தா நடன ஆசிரியர்கிட்ட கத்துக்கலாம், இசை திறமை இருந்துச்சுன்னா இசை ஆசிரியர்கிட்ட கத்துக்கலாம். ஏன் ஒரு சில பேருக்கு இதுல எல்லா திறமையும் இருந்தாலும் கூட அந்தந்த ஆசிரியர்கிட்ட படிச்சு கத்துக்கலாங்க ஐயா. ஆனா பெத்தவங்களால இதையெல்லாம் நமக்கு சொல்லித்தர முடியுங்களா? அதே மாதிரி வெறும் புத்தக படிப்பு மட்டும் நம்மளை முன்னேற்றி விடாதுங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், மாணவர்களோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறதுல பெரிதும் துணையா இருக்கிறதே மத்தவங்களேனும். ஐயா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு பழமொழியே இருக்குதுங்க. இப்படிதாங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை பார்க்க போயிருந்தாரு. டாக்டர் அவரை செக்அப் பண்ணிட்டு அவருக்கு தகுந்த அவர் நோய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 3 மருந்துகளை எழுதி தந்தாங்க. அது கூட பரவாயில்லைங்க ஐயா. அந்த மருந்தை எப்பப்போ எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மருந்து பாட்டில் சுத்தியும் நீளமா பேப்பர் ஒட்டி கோடு கோடா போட்டு தினமும் காலையில இந்த கோடு வரைக்கும் சாப்பிடுங்க, மதியானம் இந்த கோடு வரைக்கும் சாப்பிடுங்க, நைட்டு இந்த கோடு வரைக்கும் சாப்பிடுங்க. ஆனா அதை எதை சாப்பிடுங்கன்னு சொல்லல. சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாய்
நோய் பறந்து வரும் அப்படின்னாரு. நோயாளி அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. 4 நாள் கழிச்சு அந்த நோயாளிய படுக்கையில விட்டுட்டு தூக்கிட்டு வந்தாங்க. அந்த டாக்டர் அப்படியே சீரியஸா கிடக்கிற நோயாளிட்டு கேட்கிறாரு, ஏப்பா தம்பி, நான் கொடுத்த மருந்தெல்லாம் நீ சாப்பிட்டியா இல்லையா, என்ன இப்படி படுக்கையில வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த நோயாளி, எல்லாமே சாப்பிட்டேங்க ஐயா, நேத்து காலையில தான் அது அத்தனையுமே முடிச்சுது அப்படின்னானுங்க. வேணா மருந்து பாட்டில் பாருங்க அப்படின்னு எடுத்து காமிச்சாரு. டாக்டர் பார்த்ததும் அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுக்கிறாரு. அது என்ன தெரியுமாங்க ஐயா இருந்தது, மருந்து பாட்டில்ல மருந்தெல்லாம் அப்படியே இருந்தது. அதை சுட்டியும் கோடு கோடா போட்டு பேப்பரை ஒட்டினாரே, அதை மட்டும் காணோம். டாக்டர் சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு கோடு கோடா போட்டிருக்கிற பேப்பரை எல்லாம் தின்னு முடிச்சுட்டு மருந்த அப்படியே வச்சுட்டாரு. இப்படிதாங்க இன்னைக்கு இருக்குது, வெறும் புத்தக படிப்பு மட்டும் தர வாழ்க்கை. அதனால தாங்க ஐயா சொல்றேன், மாணவர்களோட முன்னேற்றத்தை தீர்மானிக்க பெரிதும் துணையா இருக்கிறதே மத்தவங்க. சென்னல் மாறிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் கட்டுத்தயிரோடு மிளகுஞ்சாரும் உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. கொங்கு தமிழ் மண்ணுக்கு வணக்கத்தை கூறி என துறையை துவங்குகிறேன். 8 திட்டம் போட்டுவிட்டு எட்டி எட்டி பார்த்துவிட்டு ஏங்குகின்ற நாட்டிலே வாழ்கின்றோம். பசியிட்டு விட்ட கட்டளைக்கு சட்டத்திட்டம் விற்றுவிட்டு கெட்டுவிட்ட காரணத்தால் தாழ்கின்றோம். அந்த முட்டு கட்டை கூட்டத்திற்கு முட்டு கொடுத்தே நிற்கும் அந்த முட்டியை உடைக்கப் போவது யார்? மாணவ சமுதாயம். அப்படிப்பட்ட மாணவ சமுதாயத்தோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது புத்தகம் தான் அப்படின்னு பேச வந்திருக்கேன். பிரெஞ்சு நகர்ல ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டினா, யாரு அதிக நேரம் கைத்தட்டுறா அப்படிங்கிற போட்டி. நடுவர்கள் 1 2 3 சொல்றாங்க, எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல் 1 மணி நேரத்துக்கு கைத்தட்டல் பலமா கேக்குது. 2 மணி நேரம் ஆகுது. 5000 பேர் இருக்கிற அந்த சபையில கைத்தட்டல் 500 குறையுது. உடனே 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, 500 பேர் இருக்கிற அந்த கைத்தட்டல் 50 குறையுது. இப்படியே 5 மணி நேரம் ஆகுது. ஆனா ஒரு கைத்தட்டல் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. உடனே நடுவர்லாம் சொல்றாங்க, இந்த போட்டியோட வின்னர் கிடைச்சிட்டாங்க, லைட் ஆன் பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா கேட்ட கைத்தட்டல் 1, அங்கிருந்தது 2 பேர். அங்கிருந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு வலது கை இல்லை, இன்னொருத்தருக்கு இடது கை இல்லை. இதுக்கு பேர் தாங்க தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கைய 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தகத்துல சொன்னவர் தான் வள்ளுவர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறாரு. பெற்றோர்கள் கைவிடலாம், மற்றவர்கள் கைவிடலாம், ஏன் அந்த தெய்வம் கூட கைவிடலாம். ஆனால் நீ உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னை கைவிடாது. இதை உணர்த்தியது ஒரு புத்தகம் அல்லவா? ஒரு அறிஞர் சொல்றாரு, லைஃப் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறாரு. வாழ்க்கை முழுவதும் கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறாருங்க. ஐயா, லேர்னிங் அப்படின்னா என்னங்க ஐயா? லேர்னிங்னா கற்றல். இன்னைக்கு அந்த லேர்னிங் எப்படி இருக்கு தெரியுமாங்க ஐயா? லேர்னிங்ல இருக்கிற போய் இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கித்தாங்க ஐயா பயணிச்சுட்டு இருக்காங்க. என்னைக்கு அந்த லேர்னிங்ல இருக்கிற போச்சோ அப்பவே லீடர்ஷிப் போச்சு. லீடர்ஷிப் எப்ப போச்சோ அப்பவே லவ் போச்சு. இது 2 எப்ப போச்சோ அப்பவே மனுஷனோட வாழ்க்கையை போச்சுங்க ஐயா. லேர்னிங்ல இருக்க போய் ஏர்னிங்கா என்னைக்கு மாறுச்சோ அன்னையிலிருந்து லவ் என்ற போயிருச்சு, லீடர்ஷிப் என்ற போயிருச்சு. இது 2ம் போனதுனால லைஃப் என்ற வாழ்க்கையே போயிருச்சுன்னு சொல்லி லேர்னிங் ஏர்னிங்ல இவ்வளவு அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் தம்பி. வாழ்த்துக்கள். போரூட்டி வளர்ப்பவள் தாய், பாசத்தை பகிர்ந்து கொள்பவன் நண்பன், கல்வி கடலில் படகேற்றி விடுபவர் ஆசிரியர். அந்த கல்வி படகு முறைப்படி முன்னேறணும்னா அதுக்கு துடுப்பா இருக்கிறதாங்க ஐயா புத்தகம். இந்த புத்தகம் ஒவ்வொரு மாணவனோட முன்னேற்றத்தை இன்னைக்கு தீர்மானிச்சிட்டு இருக்குதுங்க ஐயா.